إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அருளன்பு பண்பின் அளவற்ற உந்தன் திருநாமம் போற்றி துவங்குகின்றேன். அல்லாஹ் சாந்தியும் சமாதானமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்களின் மீதும் அவர்களின் அடிச்சுவற்றை அடிப்பெறலாது அப்படியே பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஉத் தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்கள், குறிப்பாக இம்மஜ்லிஸிலே கூடியிருக்கும் நம் அனைவர்களின் மீதும் இந்த பயானை கேட்கக்கூடிய அத்தனை நபர்களின் மீதும் குறையாது நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது இல்லை, மறுமைதான் உங்களுடைய நிலையான உலகம், மறுமைதான் உங்களுடைய லட்சியமாக இருக்க வேண்டும், மறுமைதான் உங்களுடைய குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று குர்ஆன் ஷரீஃபிலே திரும்ப திரும்ப நமக்கு பாடம் புகட்டி கொண்டே இருக்கின்றான். அந்த அடிப்படையில் நாடெங்கிலும் பேசும் பொருளாக மாறி இருக்கக்கூடிய 4 நாட்களுடைய செய்தி, கடந்த செவ்வாய்க்கிழமை காஷ்மீரிலே நடந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான ஒரு பயங்கரவாத தாக்குதலை பற்றி நாடு முழுக்க பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தாக்குதலுக்கு இதுவரைக்கும் எந்த ஒரு இயக்கமும் எந்த அமைப்பும் பொறுப்பெடுத்துக் கொள்ளாத நிலையில் இதை இவர்கள்தான் செய்திருப்பார்கள், இதை அவர்கள்தான் செய்திருப்பார்கள் என்று ஒவ்வொரு நபர்களாக அவரவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 28 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல நபர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். இதில் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களை மாத்திரம் குறிவைத்து சுடப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் ஆரம்பத்தில் வெளியான செய்தி வேறொன்று, பின்னால் 2 நாட்கள் கழித்து 1 நாட்கள் கழித்து அதே விஷயங்களை பற்றி வெளியாகக்கூடிய செய்தி மற்றொன்றாக நாம் பார்க்க முடிகின்றது. இந்த 2 செய்திகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய வேறுபாடுகள் வானத்திற்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் அளவிற்கு 2 செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் தாக்குதல் நடந்ததுமே வெளியான செய்தி என்பது முஸ்லிம்கள், அதாவது தீவிரவாத பயங்கரவாத தாக்குதலை செய்தவர்கள் செய்யப்பட்ட மக்களிடத்தில் வந்து உங்களுடைய பெயர் என்ன, நீங்கள் யார், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், ஃபேண்டை கழற்றி பார்த்து அவர்களை கொன்றார்கள் என்றெல்லாம் செய்திகள் வெளியானது.
பிஜேபியை சேர்ந்த மக்கள் இந்த செய்திகளை அவர்களுடைய தலைவர்கள் அவரவர்களாக பேசியதை நாம் பார்த்தோம். பின்பு 2 நாட்கள் கழித்து ஆரம்பத்தில் வந்த தீவிரவாதிகள் அவர்கள் ஒரு இராணுவ உடையில் வந்தார்கள், சீருடையில் வந்திருந்தார்கள் என்பது போன்ற செய்திகள். பின்னால் பார்த்தால் அவர்கள் யதார்த்தமான தீவிரவாதிகளை போன்றுதான் வந்தார்கள், அவர்கள் அவர்களுடைய யதார்த்த உடையில்தான் இருந்தார்கள், அவர்கள் என்று எந்த சீருடையிலும் அவர்கள் இருக்கவில்லை என்பதை போன்ற காட்சிகளே வெளியாகி இருக்கின்றது. அதே போன்று சுடப்பட்டதற்கு பின்னால் அந்த மக்களை பாதுகாத்தவர்கள், அந்த மக்களுக்கு உதவி செய்தவர்கள் எல்லாம் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்த இளைஞர்கள் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக கர்நாடகாவை சேர்ந்த ஒரு தம்பதிகள் காஷ்மீருக்கு சுற்றுலா பயணம் சென்றிருந்த நேரத்தில் அவருடைய கணவர் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த கணவர் அவருடைய மனைவி பல்லவி என்பவர்கள் கர்நாடகா கன்னட பாஷையிலே பேட்டி அளித்ததை இன்று நாடு முழுக்க, இந்தியா முழுக்க அதை மொழிபெயர்த்து ஒவ்வொரு தொலைக்காட்சிகளிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. சுட்டவர்கள் யார் என்று என்னால் சொல்ல முடியாது, யார் அவர்கள் என்பது எனக்கு ஊர்ஜிதமாக தெரியாது. ஆனால் என் கணவரை சுட்டதற்கு பின்னால் எங்களுக்கு உதவி செய்தவர்கள் அல்லாஹு அக்பர் என்ற அந்த மொழியை கொண்டும் பிஸ்மில்லா என்ற வார்த்தையை கொண்டும் தான் 3 காஷ்மீரிய இளைஞர்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்தார்கள் என்ற தகவல்களை எல்லாம் மிக வித்தியாச கோணத்திலே ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இந்த 4 நாட்களிலே நடந்து கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, இந்த செய்திகளை முதலில் நாம் நோக்க வேண்டிய விஷயம், பயங்கரவாத தாக்குதலை யார் செய்திருந்தாலும் இது கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கத்தக்கது. வன்முறை செய்பவர்களுக்கு, தீவிரவாத பயங்கரவாத செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு நிச்சயமாக மதம் என்பது கிடையாது. அநியாயமான முறையில் கொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பாவிகள், அவர்களை பாவி என்றுதான் இஸ்லாமும் சொல்கின்றது. வலா யக்துலூன நஃப்ஸல்லதி ஹர்ரமல்லாஹு இல்லா பில் ஹக். அநியாயமான முறையில் எவர் ஒருவரை கொலை செய்வாரோ அவர் பாவி என்று குர்ஆன் பேசுவதை நாம் பார்க்கிறோம். இபாதுர் ரஹ்மான், அல்லாஹ்வினுடைய நல்லடியார்கள் என்பவர்கள் அநியாயமான முறையில் யாரையும் கொலை செய்ய மாட்டார்கள் என்று குர்ஆன் பேசி காட்டுகின்றது. இந்த அடிப்படையில் இந்த தாக்குதலை யார் செய்திருந்தாலும் அது அநியாயம், அது கொடூரத்தின் உச்சகட்டம், வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நாட்டின் அடிப்படையில் நீங்கள் என்ன தண்டனையை அவர்களுக்கு கொடுக்க முடியுமோ, எப்படி நீங்கள் ரிவெஞ்ச் எடுப்பீர்களோ, எப்படி நீங்கள் பழி தீர்ப்பீர்களோ, உங்களுடைய நியாயத்தின் அடிப்படையில் அநியாயம் செய்தவர்களை நீங்கள் பழி தீர்த்துக் கொள்ளலாம். அதில் யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இங்கு வாழக்கூடிய உண்மையான 24 கோடி முஸ்லிம்களுக்கும் அதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போன்று எவர்கள் கொல்லப்பட்டார்களோ அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல்கள். அவர்கள் அநியாயமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உரிய நடவடிக்கையை, நஷ்டஈட்டை இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். இதிலும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் சில விஷயங்கள், அசம்பாவிதங்கள் நடக்கக்கூடிய நேரத்தில் நாம் உன்னிப்பாக அதை கவனித்து பார்க்க வேண்டும். எதிர்ச்சியாக நடப்பதென்பது வேறு, திட்டவட்டமாக பிளான் செய்து சதி திட்டத்தின் மூலமாக, நயவஞ்சகத்தின் மூலமாக செய்யப்படக்கூடிய தாக்குதல்கள் வேறு. அதை நம்மாலேயே அழகாக கண்டு கொள்ள முடியும். நாம் சொல்வது என்னவென்றால், காஷ்மீர் என்பது மிக சென்சிட்டிவான பிளேஸ். இது ஒட்டுமொத்த நபர்களுக்கும் தெரியும். உலகில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் தெரிந்த செய்தி. இந்தியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த வேற்றுமையும், இந்த 2 நாடுகளுக்கும் இடையில் இருக்கக்கூடிய காஷ்மீரை 2 நாடுகள் சொந்தம் கொண்டாடுவதும், காஷ்மீரில் இருப்பவர்கள் எப்பா நீங்க 2 பேரும் விட்டுருங்கடா, நாங்க பாட்டுக்கு நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், எங்களை தனியா விட்டுருங்க என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பதும், இவையெல்லாம் காலம் காலமாக உலகம் அறிந்த ரகசியம். இவற்றை பற்றி நமக்கு பேச வேண்டியதில்லை, இது தெரிந்தது. கூடுதலாக 370 என்ற இந்த தனிப்பிரிவை, இந்த தனி சட்டத்தை இவர்கள் நீக்கியதற்கு பின்னால், பிஜேபி அரசாங்கம் நீக்கியதற்கு பின்னால் இவர்கள் அளித்த பேட்டிகளை நீங்கள் கண்டிருக்கலாம். இனி காஷ்மீரில் எந்த விதமான அசம்பாவிதமும், தீவிரவாத தாக்குதல்களும் நடக்காது. இனி காஷ்மீர் சுற்றுலா வருபவர்களுக்கு இது ஒரு சொர்க்க பூமியாக இருக்கும் என்றெல்லாம் பிரதமர் பேசியிருப்பதை நீங்கள் காணலாம்.
உண்மையாகவே நீங்க வரத்துக்கு முன்னாடி அது சொர்க்கமா தான் இருந்தது. நீங்கள் எப்போது வந்து இதையெல்லாம் செய்தீர்களோ நார்மலாக அங்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த நிம்மதிகளும் மக்களுக்கு கெட்டு போயிருப்பதை மக்களே பேசுகிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே, உண்மையாகவே காஷ்மீர் என்பது இயற்கையால் சூழப்பட்ட ஒரு அழகான பூமி. இந்தியாவினுடைய சுவிட்சர்லாந்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பைஸ்ரஹான் என்று சொல்லக்கூடிய அந்த பகுதிகளும், அதே போன்று இன்று துப்பாக்கி சூடு இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கக்கூடிய பஹல்கம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதிகள் எல்லாம் இயற்கையாகவே அது அழகாக அல்லாஹ்வினால் இயற்கை செய்யப்பட்ட பூமிகள். சுற்றுலா தலங்கள் கிட்டத்தட்ட வருடத்திற்கு 1.5 கோடி முதல் 2 கோடி வரை மக்கள் வந்து செல்கிறார்கள். ஒரு நாளைக்கு சராசரியாக 2000 மக்கள் சுற்றுலாவிற்கு வந்து செல்கிறார்கள் என்று உங்களுடைய புள்ளி விவரம் தான் இருக்கின்றது. இவ்வளவு சென்சிட்டிவான பகுதியில், இப்பேற்பட்ட சுற்றுலா பகுதியில் நீங்கள் செக்யூரிட்டியை எவ்வளவு டைட்டாக வைக்க வேண்டும், எவ்வளவு தெளிவாக நீங்கள் வைத்திருக்க வேண்டும். சாதாரணமா பரங்கிப்பேட்டையில இருக்கிற பார்க்குக்கு போனாலே ஒரு காவலாளி இருப்பார், அதை தொடர்ந்து பூற்றவர் ஒருத்தர் இருப்பார், ஏதாவது ஒண்ணுனாக்கா அவர் ஓடி வருவார். எந்த சுற்றுலா தலங்களுக்கு நீங்கள் சென்றாலும் அங்கு ஒரு காவலாளி இருப்பார், அங்கு ஒரு காவல்துறை அதிகாரிகள் இருப்பார்கள். இது எல்லா சுற்றுலா தலங்கள் இருக்கக்கூடிய விஷயம். காஷ்மீர் என்பது எவ்வளவு பெரிய பகுதி, எவ்வளவு அசம்பாவிதம் சென்சிட்டிவான பகுதி என்பதை உலகமே அறிந்திருக்கக்கூடிய நிலையில் 2000 மக்கள் ஒன்று கூடக்கூடிய அந்த இடத்தில் ராணுவ வீரர்கள் எங்கே சென்றிருந்தார்கள்? அசம்பாவிதம் செய்யக்கூடிய, துப்பாக்கி சூட்டை நடத்தக்கூடிய இந்த மக்கள், நீங்கள் சொல்லக்கூடிய பயங்கரவாதிகள் உள்ளே நுழைந்து கிட்டத்தட்ட 28 நபர்களை சுட்டு கொன்றுவிட்டு அவர்களிடத்தில் மிச்சம் மீதி இருந்தவர்களிடத்தில் பேசிவிட்டு அவர்கள் தப்பிச் சென்று 20 நிமிடங்கள் கழித்துதான் ராணுவ வீரர்கள் அங்கே வருகிறார்கள் என்றால் குச்சியை சாப்பிட போயிருந்தாங்களா அவங்கெல்லாம் என்ற கேள்வி கேட்க தோணுதா இல்லையா? எங்கே சென்றிருந்தார்கள்? எங்கே போயிருந்தார்கள் இவர்கள் எல்லாம்? எப்பேற்பட்ட இடங்களில் உங்களுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் நாம் பார்த்துதான் வருகின்றோம். பாபர் மஸ்ஜிதை இடிக்க விட்டீர்கள், அப்போதும் இப்படித்தான் நடந்தது. அவ்வளவு செக்யூரிட்டி கார்டு போடப்பட்டிருந்த பள்ளிவாசலையே ராணுவ வீரர்கள் அதிகாரிகள் அமைதியாக நின்று வேடிக்கை பார்த்ததையும் கிட்டத்தட்ட 30 வருடங்களுக்கு முன்னால் நாங்கள் பார்த்தோம். இப்போது இவ்வளவு சென்சிட்டிவான பகுதியில் ராணுவ வீரர்கள் எங்கே என்ற கேள்வி இருக்கின்றது. எங்கே சென்றார்கள்? கிட்டத்தட்ட அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதற்கு பின்னால் 20 நிமிடங்கள் கழித்து ராணுவ வீரர்கள் வருகிறார்கள் என்ற இந்த செய்தியை நீங்கள் புல்வாமாவோடு ஒப்பிட்டு பார்க்கலாம். ஏற்கனவே சில வருடங்களுக்கு முன்னால் புல்வாமா தாக்குதல் நடந்தது. இந்த தாக்குதல் நடந்து முடிந்ததற்கு பின்னால் இப்போது என்ன பிரச்சனையோ இதே பிரச்சனையை அங்கும் நீங்கள் காணலாம். சிஆர்பிஎஃப் வீரர்கள் 40 பேர்களுக்கு மேலாக இவர்கள் கொல்லப்பட்டார்கள் வெடிமருந்தின் காரணமாக. இங்கு கேள்வி எழுப்பப்பட்டது, இத்தனை ராணுவ வீரர்களை கொல்லும் அளவிற்கு வெடிமருந்துகளை எப்படி உள்ளே எடுத்து செல்ல முடிந்தது? யார் எடுத்து சென்றது? எப்படி அவர்களுக்கு அந்த பாதை கிடைத்தது? எந்த விதமான செக்கிங்களும் இல்லையா? எந்த செக்யூரிட்டி கார்டும் இல்லையா என்ற கேள்வி வந்தது. இது நடந்து முடிந்ததற்கு பின்னால் வெளியான செய்திகளை நான் சொல்கின்றேன். அப்போது ஆளுநராக, காஷ்மீரினுடைய ஆளுநராக இருந்த சத்யபால் மாலிக் என்று சொல்லக்கூடியவர் இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் பேட்டி அளித்தார். அவர் அளித்த பேட்டியில் மிக தெளிவாக வந்த பேட்டி, இந்த வீரர்கள் இவர்கள் செல்வதற்கென்று நான் விமானத்தை கேட்டேன், இவர்கள் செல்வதற்காக நான் சிறப்பு வானூர்தியை கேட்டிருந்தேன். ஆனால் மோடியும் அமித்ஷாவும், அன்னைக்கும் உள்துறை அமைச்சருடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் எங்களுக்கு விமான வசதி செய்து தரப்படவில்லை, தரை வழியாக செல்லுங்கள் என்று சொல்லப்பட்டது. இப்படி தரை வழியாக சென்றதினுடைய விளைவுதான் இத்தனை வீரர்களை இழந்திருக்கிறோம், ராணுவ அதிகாரிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்று இந்த செய்தியை சொல்லிவிட்டு இதை சென்று நான் மோடியிடம் சொன்னேன், அமித்ஷாவிடம் சொன்னேன், வாயை மூடு என்று என்னை பார்த்து சொல்லி அனுப்பிவிட்டார்கள் என்பதை வெளியே சொல்லக்கூடாது என்றும் சொன்னார்கள். ஆனால் என் மனசாட்சி கேட்காமல் உறுத்தியது, நான் வந்து வெளியே சொல்லிவிட்டேன் என்று அவர் சொல்லிய பேட்டி இன்றைக்கும் இருக்கின்றது. இன்றும் அவர் பேசியது இருக்கின்றது. இதே போன்றுதான் இந்த விஷயத்திலும் நாம் கேள்வி கேட்கின்றோம். நீங்கள் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால் எந்த தாக்குதலும் இல்லை,
எந்த பயங்கரவாத தாக்குதலும் இல்லை, எந்த ஒன்றும் நடக்கவில்லை என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆனால் நீங்கள் வந்ததற்கு பின்புதான் புல்வாமா அட்டாக் நடந்தது, கார்கில் அட்டாக் நடந்தது, அமர்நாத் அட்டாக் நடந்தது, பார்லிமெண்ட் அட்டாக் நடந்தது, அதே போன்று பரன்கோட் அட்டாக் நடந்தது. இவை எல்லாமுமே நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்தி சென்று போய் சேர்ந்து விடாமல் உங்களுடைய மீடியாக்கள் தடுத்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு அட்டாக்குகளும் நீங்கள் வந்ததற்கு பின்னால் நடந்ததுதான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இது ஒரு செய்தி. காஷ்மீரில் இன்று நடந்திருக்கின்றது. இதற்கு பின்னால் சதி வேலைகள் என்னென்ன இருக்கும், எப்படி இருக்கும் என்று யாருக்கும் தெரியாத நிலையில் அவரவர்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இதில் குறிப்பாக இந்திய நாட்டிற்கு எதற்கெடுத்தாலும் நாடுதான் இருக்கிறதே பக்கத்துல. பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய லஷ்கரே தொய்பா தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்ல, லஷ்கரே தொய்பாவினுடைய துணைத் தலைவர் வந்து பேட்டி அளிக்கிறார், இதற்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, முஸ்லிம் இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லிம்கள் மத்தியில் பிரிவினையை ஏற்படுத்துவதற்காக இந்த சதி திட்டத்தை இந்தியாவினுடைய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் தெளிவாக பேசுறார். இப்ப இது போக இதை செய்திருப்பது யார் என்று அப்படி இப்படி அலசல் புலசலாக லஷ்கரே தொய்பாவுக்கு கீழாக இருக்கக்கூடிய TRF என்று சொல்லக்கூடிய தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட், அதாவது லஷ்கரே தொய்பாவுக்கு கீழ் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம், இது ஒரு ஃப்ரெண்ட் இயக்கம், இந்த இயக்கம் தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று பலர் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அப்படி யாரும் பொறுப்பு ஏற்கவில்லை. இது அப்படியே இருக்கட்டும். ஆனால் யார் செய்திருந்தாலும் அநியாயமான முறையில் அப்பாவிகளை கொல்வதென்பது கடுமையாக கண்டிக்கத்தக்கது, வன்மையாக கண்டிக்கிறோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் முஸ்லிம்களுக்கு இல்லை. இப்போது நம்முடைய விஷயம் என்னவென்றால், பொதுவாகவே எங்கு எப்படி அட்டாக்குகள் நடந்தாலும் அந்த அட்டாக், அந்த தீவிரவாத தாக்குதல்கள், அந்த பயங்கரவாத தாக்குதல்கள் முஸ்லிம்கள் தான் செய்திருக்க வேண்டும், முஸ்லிம்கள் தான் அதை செய்வார்கள், அதை தாண்டி வேறு யாரும் செய்ய மாட்டார்கள் என்று நாடு முழுக்க இந்த விஷயத்தை அரசியலாக்கி விட்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். 4 நாள் முடியல, செவ்வாய்க்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் 4 நாள் முடியல. ஆனால் இந்த விஷயத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அரசியலை நாம் காண்கின்றோம். இந்த அரசியலை கட்டவிழ்த்து விடுவது எப்படி? முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் தான் இதை செய்திருக்க வேண்டும், இங்கு இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அதற்கு உடந்தை, என்னென்னமோ பேச்சுக்கள், என்னென்னமோ பேசக்கூடிய செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இவர்களுக்கு நாம் தெளிவாக சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கின்றது. அந்த தெளிவான விஷயம், உண்மையில் தீவிரவாதம், பயங்கரவாதம் என்ற இந்த வார்த்தைக்கு இன்று வரை சரியான பொருள்களை யாருமே கொடுப்பதில்லை. நீங்கள் எடுத்து தேடி பாருங்கள். பயங்கரவாதம், தீவிரவாதம் என்ற பொருள் என்ற வார்த்தைக்கு பொருளை நீங்கள் தேடினால் விளக்கமற்றதாக நீங்கள் காணப்படுவீர்கள். ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு பொருள் இருப்பதை காணப்படுவீர்கள். இடத்திற்கு ஏற்றவாறு அதற்கு பொருள்கள் மாறப்படுவதை நீங்கள் காணப்படுவீர்கள். என்றாலும் உலகம் தலை சிறந்த ஆக்ஸ்போர்டின் அர்த்தத்தின்படி தீவிரவாதம், பயங்கரவாதம் என்ற சொல்லுக்கு ஒரு மனிதன் தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வன்முறையை கையாளுவது என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஒரு மனிதன் தனது தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்காக வன்முறையை கையாளுவது என்று பொருள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அல்லது ஒரு அரசாங்கத்தை நிர்பந்திப்பது, அல்லது அரசாங்கத்தை தானே எடுத்துக்கொள்வது என்று ஆக்ஸ்போர்டிலே இதற்கு பொருள் தரப்பட்டிருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 1790 தான் முதலாக பயங்கரவாதம் என்ற சொல்லே புழக்கத்திற்கு வந்திருக்கின்றது. இந்த சொல் வந்ததனுடைய காரணம் 1793 மற்றும் 1794 பிரெஞ்சு புரட்சியில் ஆளப்பட்டது. இந்த நேரத்தில் தான் புரட்சியாளர்கள் சிலர் இதை ஆட்சி செய்தார்கள். அங்கு புரட்சி ஆட்சி நடந்தது, கொடூரமான ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சியில் தான் இந்த பயங்கரவாத ஆட்சி என்ற பெயர் சொல்லப்பட்டது. இந்த ஆட்சியை மேக்ஸ் வில்லி என்பவர் இந்த ஆட்சியை செய்தார். இவர் கிட்டத்தட்ட 5 லட்சம் மக்களை கைது செய்தார். 5 லட்சம் மக்களில் 2 லட்சம் மக்களை நாடு கடத்தினார். 40,000 அப்பாவிகளை அநியாயமாக கொன்றார். மீதமுள்ள 2 லட்சம் மக்களை சிறையில் அடைத்து சித்திரவதை செய்து பட்டினியாக கிடப்பில் போட்டே அவர்களை கொன்றார் என்றெல்லாம் இந்த பிரெஞ்சினுடைய
வரலாற்று குறிப்பு நமக்கு சொல்கின்றது. இந்த நேரத்தில் தான் பயங்கரவாதம் என்ற இந்த சொல் ஆளப்பெற்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். போது நாம் சொல்ல வருவது என்னவென்றால், எங்கு தாக்குதல் நடந்தாலும், எங்கு பிரச்சனைகள் நடந்தாலும் அதை முஸ்லிம்கள் தான் செய்திருக்க வேண்டும், முஸ்லிம்கள் தான் தீவிரவாதிகள், முஸ்லிம்கள் தான் பயங்கரவாதிகள் என்ற ஒற்றை வார்த்தையில் அப்பாவி இந்து சகோதரர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கு இந்த மேற்கத்திய மீடியாக்கள் இதை நம்ப வைக்கப்படுகின்றது. முஸ்லிம்கள் என்றாலே தீவிரவாதிகள் தான், முஸ்லிம்கள் என்றாலே பயங்கரவாதிகள் தான். அவர்களுடைய குர்ஆன் அவர்களுக்கு இப்படி போதித்திருக்கின்றது, அவர்களுடைய குர்ஆனுடைய வசனங்கள் இப்படித்தான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகின்றது என்றெல்லாம் மேற்கத்திய மீடியாக்கள் தான் முதலாக இதை கொண்டு வருகின்றார்கள். சில வரலாற்று குறிப்புகளை நான் உங்களுக்கு முன்னால் வைக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, 1941 முதல் 1948 வரைக்கும் யூதர்களுடைய மிக கொடூரமான தாக்குதல்களை நீங்கள் கண்டிருக்கலாம். வரலாற்றை எடுத்து படியுங்கள். 1941 முதல் 1948 வரைக்கும் கிட்டத்தட்ட 259 யூத தீவிரவாதிகளுடைய தாக்குதல்கள் நடந்திருக்கின்றது இந்த நாட்டிற்குள்ளாக. இதில் மிகப்பெரிய தாக்குதல் என்று சொல்லக்கூடிய கிங் டேவிட் ஹோட்டலுடைய தாக்குதல் 1946 ஜூலை 22ஆம் தேதி நடந்தது. இந்த தாக்குதலை நடத்தியது யூத தீவிரவாதிகளுக்கு கீழாக இருக்கக்கூடிய பல அமைப்புகள் இருக்கின்றது. ஈக்னோ, மேனிகம் பிகின் இதனுடைய தலைவர், ஈக்னோவினுடைய தலைவர் மேனிகம் பிகின் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன். இதே போன்று இப்படி பலதரப்பட்ட ஸ்ட்ரிங்கோ, அதே போன்று ஹெக்னோ, இதெல்லாம் இப்ப அல் கைதா அப்படின்னா ஈஸியா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், ஹமாஸ் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஆனா இந்த பேர் எல்லாம் யூத தீவிரவாதிகள் இயக்கங்கள். இதெல்லாம் ஹெக்னோ, ஈக்னோ, ஸ்ட்ரீம்கோ என்று சொல்லப்படக்கூடிய இந்த தீவிரவாதிகளுடைய இயக்கங்களில் ஈக்னோ என்று சொல்லக்கூடிய அந்த இயக்கம் அன்றைய தினம் கொடூரமான தாக்குதலை நடத்தியது. அந்த ஹோட்டலில் கிட்டத்தட்ட 90க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதில் 28 நபர்கள் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷியவர்கள், அதே போன்று 41 அரபியர்கள், அதே போன்று 17 யூதர்கள் மற்றும் 5 நபர்கள் என்று புள்ளி விவரம் சொல்கின்றது. இத்தனை நபர்களை கொடூரமான தாக்குதலால் அவர்கள் தாக்கினார்கள். இதில் பலதரப்பட்ட இன்னும் நூற்றுக்கணக்கானவர்கள் காயமடைந்தார்கள். இந்த தாக்குதல் நடத்தியதற்கு காரணம் யூத நாட்டை கேட்டு அவர்கள் தாக்குதலை நடத்தினார்கள். அன்று 1946 பிரிட்டிஷ் அரசாங்கம் யூதர்களை தீவிரவாதிகள் என்று சொன்னது. வரலாற்றை மறந்துடக்கூடாது. யூதர்களை பிரிட்டிஷ் நாடு, பிரிட்டிஷ் அரசாங்கம் தீவிரவாத இயக்கம் என்று சொன்னது. நாடு கேட்டு இப்படியெல்லாம் தாக்குதல்களை நடத்தி கொண்டு இருந்த அவர்கள்தான் கடைசியாக பலஸ்தீனுக்கு வந்து சேர்ந்தார்கள். பலஸ்தீனில் இருந்த அப்பாவி முஸ்லிம்கள் யார் விருந்தாளிகளாக வந்தாலும் அவர்களை உபசரிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்ட அந்த அப்பாவி முஸ்லிம்கள் யூதர்களை வரவேற்றார்கள். தங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். உங்களுக்கான நாடு கிடைக்கும் வரை நாங்கள் உங்களுக்கு அடைக்கலம் தருகின்றோம் என்று சொன்னார்கள். அன்று கரை ஒதுங்கிய யூதர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக 1946க்கு முன்னால் இஸ்ரேல் என்று நாடே இல்லாமல் இருந்த வரைபடத்தை நீங்கள் காணலாம். உலக வரைபடத்தை எடுத்து பாருங்கள். 1946க்கு பின்னால் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை அவர்கள் அமைத்துக் கொண்டு பலஸ்தீனியர்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றி, இப்போது பலஸ்தீனியர்கள் அவர்கள் என்ன செய்தார்களோ தங்களுடைய நாட்டை கேட்கக்கூடிய நேரத்தில் இப்போ இஸ்ரேல் சொல்கின்றது பலஸ்தீனியர்களை தீவிரவாதிகள் என்று. சொல்றது புரியுதுங்களா? யூதர்களை பிரிட்டிஷ் அரசாங்கம் தேவையில்லாத தாக்குதல்களை நடத்தியதால் தீவிரவாதி என்று சொன்னது. இவர்கள் இன்று வந்து நாட்டை பிடித்துக் கொண்டு இருக்கக்கூடிய மக்களை வெளியேற்றும் போது இருக்கக்கூடிய சொந்த நாட்டு மக்கள், இது எங்களுடைய பூமிதான், நீ வெளியேறு, குறைந்தபட்சம் எங்களுடைய பகுதியிலாவது நிம்மதியாக இருக்கவிடு என்று இவர்கள் போராடும் போது யூதர்கள், இஸ்ரேலியர்கள் முஸ்லிம்களை பார்த்து சொல்கின்றார்கள், பலஸ்தீனியர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நீங்கள் தீவிரவாதிகள் என்று சொல்கிறார்கள். இதை உலகம் முழுக்க வேடிக்கை பார்க்கின்றது. சுவாரஸ்யமான செய்தி சொல்லவா? 1946 ஈக்னோ என்று சொல்லக்கூடிய இந்த யூத தீவிரவாத அமைப்பு இவ்வளவு பெரிய கிங் ஹோட்டலில் நடந்த இந்த தீவிரவாத தாக்குதலில்
பிரிட்டிஷ் நாட்டிலேயே அதுதான் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் என்று அன்று கோடிக்கப்பட்டிருக்கின்றது. இதை செய்தாரே அந்த இயக்கத்திற்கு தலைவராக இருந்தாரே மேனிகம் பிகின் என்று சொல்லக்கூடியவர், சில வருடங்களுக்கு பின்னால் இஸ்ரேலினுடைய பிரதமராக அவர் ஆகின்றார். பிரதமரான 2 வருடங்கள் கழித்து அவருக்கு உலகத்தில் அமைதிக்கான தலை சிறந்த நோபல் பரிசு கொடுக்கப்படுகின்றது. கொலைக்காரன், தீவிரவாதி என்று பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் சொல்லப்பட்டவன், இவ்வளவு பெரிய தீவிரவாத தாக்குதல் பிரிட்டிஷிலேயே இதுவரை நடந்ததில்லை என்று சொல்லப்பட்டது. எந்த யூத இயக்கம் தீவிரவாத இயக்கம் நடத்தியதோ அதனுடைய தலைவனாக செயல்பட்டவன் பிரதமராக மாறி சில வருடங்கள் கழித்து, பிரதமரான 2 வருடங்கள் கழித்து அவனுக்கு நோபல் பரிசு கொடுக்கின்றது. உலகம் அதை கைத்தட்டி வரவேற்கின்றது. இதுதான் உலகம், இதுதான் மீடியாக்களுடைய செய்தி. இப்படித்தான் உலகம் நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கேயாவது இது நடக்க முடியுமா? இப்போது இந்த தீவிரவாத தாக்குதலை நடத்தினார்களே, சொல்ல வரும் செய்தி, இந்த பயங்கரவாத தாக்குதலை நடத்தினார்களே, இவர்கள் முஸ்லிம் இல்லை என்பதை நீங்கள் பதிவு செய்ய வேண்டும். இவர்கள் முஸ்லிம் அல்ல. இதே போன்ற 1995 ஏப்ரல் 19 ஓக்லஹாமா தாக்குதல், இது மிகப்பெரிய தாக்குதல். அதாவது ஒரு வண்டியில் பயங்கரமான வெடிமருந்துகளை வைத்து பெடரல் கட்டிடத்தின் மீது மோதவிட்டார்கள். கிட்டத்தட்ட 160க்கும் மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டார்கள். இதை செய்தது கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இல்லை. இந்த தீவிரவாத தாக்குதலை செய்தவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று குறிப்பிருக்கின்றது. அதே போன்று 1965 செப்டம்பர் 3 பிரேசிலுடைய தூதர் கடத்தப்பட்டார். கடத்தியது முஸ்லிம் இல்லை. 1965 அதே வருடம் ஜப்பானுடைய தூதர் கடத்தப்படுகின்றார். கடத்தியது முஸ்லிம் இல்லை. 1968 அதே போன்று கோர்ந்தமாலாவினுடைய தூதர் கடத்தப்படுகின்றார். அதை கடத்தியது முஸ்லிம் இல்லை. 1961 மே 1 முதலாக அமெரிக்காவினுடைய விமானம் கடத்தப்படுகின்றது. கடத்தியது ஆர்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய மதம் சாராத ஒருவன், முஸ்லிம் இல்லை. அதே போன்று 1925 ஏப்ரல் 16 மிகப்பெரிய பல்கேரியாவினுடைய சர்ச்சிலே மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுகின்றது. 150 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். 500க்கும் மேற்பட்டவர்கள் அதில் படுகாயம் அடைந்தார்கள். ஆனால் இதை செய்தது முஸ்லிம்கள் அல்ல, பல்கேரியாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி என்பது வரலாற்று குறிப்பு. அதே போன்று 1914 ஜூன் 28 பிரான்சினுடைய இளவரசரும் அவருடைய மனைவியும் கொல்லப்படுகின்றார்கள். முதலாம் உலகப் போருக்கு இந்த தம்பதிகள் கொல்லப்பட்டதும் ஒரு மிகப்பெரிய காரணம். கொன்றவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, இவர்கள் போஸ்னியா நாட்டை சார்ந்த இவர்கள் செர்பியர்கள் என்று சொல்லப்படுகின்றது. அதே போன்று 1910 அக்டோபர் 1 லாஸ் ஏஞ்சல்ஸில் டைம்ஸ் என்று சொல்லக்கூடிய பில்டிங் கொடூரமாக தாக்கப்படுகின்றது. 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். இதை செய்தது கிறிஸ்தவர்களாக மூளையாக செயல்பட்ட ஜேம்ஸ் மற்றும் ஜோசப் என்று சொல்லக்கூடிய கிறிஸ்தவர்கள், முஸ்லிம்கள் இல்லை இவர்கள். 1901 செப்டம்பர் 6 அமெரிக்காவினுடைய அதிபர் வில்லியம் மேக்லி என்று சொல்பவர் லியான் என்பவனால் கொல்லப்படுகிறார். லியான் என்பவன் முஸ்லிம் இல்லை. அதே போன்று 1886 இப்ப நான் 19ஆம் நூற்றாண்டுக்கு போறேன். இந்த நூற்றாண்டு முடிந்து அதற்கு முன்னால் உள்ள நூற்றாண்டு 1886 சிகாகோ என்ற மார்க்கெட்டில் மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதல் நடத்தப்படுகின்றது. 12 அப்பாவி மக்கள்கள் கொல்லப்படுகின்றார்கள். 7 காவலாளிகள் கொல்லப்படுகிறார்கள். 8 காவலர்கள் படுகாயம் அடைகின்றார்கள். 20க்கும் மேற்பட்டவர்கள் இதில் கொல்லப்பட்டு படுகாயம் அடைந்த இந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம்கள் இல்லை. அதே போன்று 1881 ரஷ்யாவில் 2ஆம் சார் அலெக்சாண்டர் என்று சொல்லப்பட்டவர் கொல்லப்படுகின்றார். அவர் ஒரு வாகனத்தில் சென்று கொண்டிருக்கும் போது திடீரென்று மிகப்பெரிய ஒரு குண்டு சத்தம். வெளியே வந்து பார்த்தால் 21 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். பின்பு 2வது ஒரு குண்டு வருகின்றது. அந்த குண்டிலே இவரும் இறக்கிறார். இதை செய்தவன் இக்னஸ் என்று சொல்லக்கூடிய ஒருவன், இவன் முஸ்லிம் இல்லை. அலெக்சாண்டரை 2ஆம் சார் அலெக்சாண்டரை பழி தீர்ப்பதற்காக நான் கொன்றேன் என்று அவன் கொடுத்த பேட்டி இன்றும் இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இப்படி
இவ்வளவு தாக்குதல்களை நடத்தியதும் முஸ்லிம்கள் அல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கலாம். அதே போன்று ஒரே ஒரு கேள்வியை நாம் கேட்கின்றோம். பெயர் சொல்லும் போதே முஸ்லிம் தீவிரவாதிகள், பெயரை சொல்லும் போது தீவிரவாதி என்று பெயரை சொல்லக்கூடியவர்கள், வரலாற்றிலே அடால்ஃப் ஹிட்லரை யாரும் மறந்திருக்க முடியாது. வரலாற்று குறிப்பின்படி கிட்டத்தட்ட 60 லட்சம் மக்களை கொன்றார் என்று சொல்லப்படுகின்றது. அவர் எத்தனை லட்சத்தை கொன்றார் என்று நமக்கு தெரியாது, வரலாற்று குறிப்பு சொல்கின்றது. ஆஸ்திரேலியாவில் அவருடைய சொந்த ஊரில் ஆஸ்விட்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நகரத்தில் வதை முகாமை கட்டி வைத்து யூதர்களை இங்கிருந்து கடத்தி சென்று கிட்டத்தட்ட அதற்குள் அடைத்து வைத்து புகை மண்டலத்தை உருவாக்கி மூச்சு திணற திணற கொன்றார் என்றெல்லாம் வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். அதில் அடைத்து வைத்து உணவில்லாமல் பட்டினியுமாக எலும்பும் தேருமாக அவர்களை ஆக்கி சித்திரவதை செய்து கொன்றார் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் அடால்ஃப் ஹிட்லர் என்று பெயர் சொல்லும் போது தீவிரவாதி அடால்ஃப் ஹிட்லர் என்று ஏன் சொல்ல மறுக்கிறீர்கள்? ஏன் சொல்வதில்லை? ஏன் சொல்லாமல் இருக்கிறீர்கள்? சொல்லணும் இல்ல. நார்மலா 4 பேர் 5 பேரை கொன்றவன் தீவிரவாதி என்றால், பயங்கரவாதி என்றால், 60 லட்சம் மக்களை, பலதரப்பட்ட லட்சக்கணக்கான யூதர்களை கொன்றவனை ஏன் பயங்கரவாதி அடால்ஃப் ஹிட்லர், தீவிரவாதி அடால்ஃப் ஹிட்லர் என்று ஏன் எந்த செய்தியும் வாசிப்பதில்லை? தி 100 என்று சொல்லக்கூடிய நூலில் கூட அடால்ஃப் ஹிட்லரை புரட்சியாளராக நீங்கள் பதிவு செய்திருக்கிறீர்கள். அப்படி என்றால் கொல்பவனோ அல்லது கொலை செய்யப்படுபவனோ இது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முஸ்லிமாக இருந்தால் அவன் தீவிரவாதி, முஸ்லிமாக இருந்தால் அவன் பயங்கரவாதி. வரலாற்றிலே எத்தனை அரக்கர்களை கடந்திருக்கின்றது இந்த உலகம். ஒட்டுமொத்த அரக்கர்களும் முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தால் இந்த உலகம் அவர்களுக்கு கொடுப்பது ஒரு நியாயம். அதே அவர்கள் முஸ்லிம்களாக இருந்து விட்டால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பெயர் தீவிரவாதி என்றும் பயங்கரவாதி என்றும். வைத்துக் கொள்ளுங்கள், நாங்கள் முஸ்லிம்களாக இருப்பதுதான் நீங்கள் எங்களுக்கு தீவிரவாதி பயங்கரவாதி என்று பெயர் வைப்பதற்கு காரணம் என்றால் 100% நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம், 100% குர்ஆன் ஹதீஸை நாங்கள் பின்பற்றுவோம், 100% நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தந்த வாழ்க்கை வழிமுறையின்படி எத்தனை சட்டங்கள் போட்டு எங்களை தடுத்தாலும் நாங்கள் வாழ்வோம். எங்களை நீங்கள் தீவிரவாதி என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள், பயங்கரவாதி என்று பெயர் வைத்துக் கொள்ளுங்கள். இதை தாண்டி கொடூரமான பெயர் ஏதேனும் இருந்தால் அதையும் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பெருமையோடு சொல்வோம், நாங்கள் முஸ்லிம்களாக இருப்போம். ஆனால் முஸ்லிம்கள் எப்படி இருக்கின்றது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனித்து பார்க்க வேண்டும். அநேக மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்ததற்கு பின்னால் தான் இஸ்லாம் துவங்கி இருக்கின்றது, இஸ்லாம் தோன்றி இருக்கின்றது என்று. பல முஸ்லிம்களும் அதை எப்படி நினைக்கிறார்கள். ஆனால் என்று அல்லாஹு தஆலா முதல் மனிதரை அனுப்பினானோ அவரையே முஸ்லிமாகத்தான் அனுப்பினான். அவரே முஸ்லிம் தான். இஸ்லாம் இந்த உலகத்தில் மனிதன் என்று தோன்றினானோ அன்று முதல் இஸ்லாம் இருக்கின்றது. அதற்கு முன்னால் உள்ளதை நீங்கள் ஏற்க மாட்டீர்கள். மலக்குமார்களையும் ஜின்களையும் பற்றி உங்களிடத்தில் பேசி புண்ணியம் இல்லை. முதல் மனிதர் என்று வந்தாரோ அவர் முஸ்லிம் தான். நன்கு விளங்கிக் கொள்ளுங்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தது இஸ்லாத்தை துவக்கி வைப்பதற்காக அல்ல, இஸ்லாத்தை முடித்து வைப்பதற்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்பியது இஸ்லாத்தை துவக்குவதற்காக அல்ல, இஸ்லாத்தை நிறைவு செய்வதற்காக. இஸ்லாத்தினுடைய இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு இஸ்லாம் நிறைவு பெற்றது, முடிந்ததே தவிர துவங்கவில்லை. வரலாற்றை நீங்கள் எடுத்து படித்து பார்ப்பீர்களே ஆனால் குர்ஆனுடைய மிக ஆழமான வசனம், நாங்கள் இதை பின்பற்றுகின்றோம், நீங்கள் சொல்லிக் கொள்ளுங்கள். எங்களுடைய மனிதநேயத்திற்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பெயர் தீவிரவாதியாக இருக்குமானால் எங்களுடைய மனிதநேயத்தில் எந்த மாற்றத்தையும் நீங்கள் காண மாட்டீர்கள். நாங்கள் மனிதநேயத்தில் தான் இருப்போம். மன் கத்தல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின், வேண்டும் என்றே எவன் ஒருவன் ஒரு உயிரை கொலை செய்வானோ அல்லது இந்த பூமியில் குழப்பத்தை செய்வானோ ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, அவன் ஒட்டுமொத்த மனிதர்களையும் கொன்றவன் போன்றவன் ஆவான். இது அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் சொன்ன ஆழமான உபதேசம். இது சூரத்துல் மாஇதா குர்ஆன் பேசுகின்றது. மன் கதல நஃப்ஸன் பிகைரி நஃப்ஸின் அவ் ஃபஸாதின் ஃபில் அர்த் ஃபகஅன்னமா கதலன் நாஸ ஜமீஆ, எவன் ஒருவன் வேண்டும் என்றே ஒரு உயிரை கொலை செய்வானோ, எவன் ஒருவன் வேண்டும் என்றே இந்த பூமியில் குழப்பம் விளைவிப்பானோ,
ஒட்டுமொத்த மக்களையும் அவன் கொலை செய்தவனை போன்றவனாவான். அதே ஒருவன் ஒமன் அஹ்யாஹா ஃபகஅன்னமா அஹ்யன் நாஸ ஜமீஆ, எவர் ஒருவரை வாழ வைப்பாரோ அவர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மனிதர்களையும் வாழ வைத்தவரை போன்றவராவார். நாங்கள் வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்கள் கொடுக்கும் பெயர் தீவிரவாதி என்றால் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மனிதர்களை வாழ வைப்பதில் தீவிரவாதிகளாகி இருக்கின்றோம். மனிதர்களை வாழ வைப்பதற்கு நீங்கள் கொடுக்கும் பெயர் பயங்கரவாதி என்றால் சொல்லிக் கொள்ளுங்கள். நாங்கள் மனிதர்களை வாழ வைப்பதில் பயங்கரவாதிகளாக இருந்துவிட்டு போகின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இஸ்ரேலிலும் இதே லட்சக்கணக்கான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள். யாரும் வாய் திறக்கலையே. ஒட்டுமொத்த மக்களும் தீவிரவாதம் ஒழிக்கப்படுகின்றது, தீவிரவாதம் அழிக்கப்படுகின்றது, தீவிரவாதத்தை களையெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். பச்சிலம் குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள். தலை துண்டுகளாக, கை தனியாக, கால் தனியாக குழந்தைகள், அப்பாவி குழந்தைகள். மருத்துவமனையின் மீது சென்று நீங்கள் ஆஸ்ட்ரைக்கை நடத்தினீர்கள். மருத்துவமனைகளே இல்லாமல் போய்விட்டது. அப்பாவி மக்கள், அப்பாவி இளைஞர்கள், அப்பாவி பெண்கள், கர்ப்பிணி பெண்கள். ரஃபா எல்லையை திடீரென்று திறந்தீர்கள். திறக்கக்கூடிய நேரத்தில் உணவுக்காக பசியும் பட்டினியுமாக இருந்த அந்த பச்சிலம் குழந்தைகளும் பெண்களும் உணவுக்காக ஓடக்கூடிய நேரத்தில் சுட்டுக் கொண்டீர்கள். இதையெல்லாம் 1.5 வருடங்களாக பார்த்து கொண்டுதான் இந்த உலகம் இருக்கின்றது. ஆனால் இதை யாரும் தீவிரவாத செயல் என்று சொல்லவில்லை. இஸ்ரேலிய ராணுவம் என்று பேசினீர்களே, இன்று யாரோ முகம் தெரியாத சிலர் வந்து செய்ததும் இது தீவிரவாத தாக்குதல். அப்பாவிகளை கொன்று விட்டார்கள். இதை சொல்லி அதை நான் நியாயப்படுத்த விரும்பவில்லை. நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள். நியாயம் எதுவோ அதன் பக்கம் நில்லுங்கள். ஷேக்குவாரா கூறினார். ஷேக்குவாரா சொன்ன மிக அழகான ஒரு வார்த்தை புரட்சியாளர். எந்த நாடு ஒடுக்கப்படுகின்றதோ, எந்த நாடு திக்கு முக்காடுகின்றதோ அதுதான் எனது தாய் நாடு என்று கூறினார். அதன் பக்கம் நான் நிற்பேன். எந்த நாடு பயங்கரவாதிகளால், அநியாய அக்கிரமம் செய்பவர்களால் ஒடுக்கப்படுகின்றதோ, தாக்கப்படுகின்றதோ அதுதான் என் தாய் நாடு என்று சொன்னார். இதுதான் ஆகச் சிறந்த தத்துவம். அநியாயம் யார் செய்யப்பட்டாலும் மதத்தை பார்க்காதீர்கள். அநியாயம் யார் செய்தாலும் மதத்தை பார்க்காதீர்கள். அநியாயம் செய்யப்பட்டவன் எந்த மதத்தை சேர்ந்தவனாக இருந்தாலும் அவன் அப்பாவி, அவன் பாதிக்கப்பட்டிருக்கின்றான் என்ற கண்ணோட்டத்தில் பாருங்கள். அநியாயம் யார் செய்தாலும் அவன் அநியாயம் செய்தவன். அதிலும் மதம் பார்க்காதீர்கள். அநியாயம் செய்பவன் தண்டிக்கப்பட வேண்டும், அவன் குற்றவாளி என்று பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மீடியாக்களுடைய செய்திகள் எது எப்படி வேண்டுமானாலும் வரும். அவர்கள் இஷ்டத்திற்கு அவர்களுடைய செய்திகளை கொண்டு வந்து போடுவார்கள். செப்டம்பர் 11 உசாமா பின் லேடன் மறைந்து விட்டார். அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும், அவருக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை கொடுக்கட்டும். அவர் இந்த தாக்குதலை நடத்தினார் என்று சொன்னார்கள். இன்று வரைக்கும் கூட ஆப்கானிஸ்தானில் மிகப்பெரிய கல்வி முன்னேற்றம் இல்லை. அங்கிருந்து வந்த தாலிபான்கள் 4 விமானங்களை கடத்தி கொண்டு வந்து இடித்தார்கள் அப்படின்னா நம்பவா முடியுது? இன்னைக்கு வரைக்கும் பைலட்டா இருக்கிறவன் என்ன படிச்சிருக்கிறோம்? திடீரென்று விமானிகள் 4 விமானங்களை கொண்டு வந்து, யாரு? ஆப்கானிஸ்தான்ல இருக்கிற தாலிபான்கள். நீங்கள் தான் சொல்கிறீர்கள் இப்போது வரை ஆப்கானிஸ்தானை பின்னோக்கி கொண்டு செல்கிறார்கள். கல்வி அறிவில்லை, படிப்பறிவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் 23 வருடங்களுக்கு முன்னால் அதே கல்வி அறிவு இல்லாத, ஒன்றுமே தெரியாத தாலிபான்கள் விமானங்களை கடத்தி கொண்டு வந்து இடித்தார்கள் என்று சொன்னது எவ்வளவு வேடிக்கையானது. சொன்னீர்களே தவிர இன்று வரையிலும் கூட எந்த விதமான சான்றையும் நீங்கள் கொண்டு வரவில்லை. பின்பு இதற்காக ஆப்கானிஸ்தான் மீது குண்டுமழையாக பொழிந்து அப்பாவி மக்களை எத்தனை நபர்களை கொன்றீர்கள். அன்று இந்த உலகம் அமெரிக்க தீவிரவாதம் என்று யாரும் பேசவில்லை. சதாம் ஹுசைனை பிடிக்கின்றோம் என்ற பேரில் ஈராக்கை என்னவெல்லாம் நீங்கள் செய்தீர்கள். எண்ணெய் வளத்தை பிடிப்பதற்காக சதாம் ஹுசைனை நீங்கள் பிடித்துக் கொண்டீர்கள். உங்களுக்கு வேண்டியது எண்ணெய் வளம். எண்ணெய் எடுத்துக் கொள்வதற்காக, ஆக்கிரமிப்பு செய்வதற்காக சதாம் ஹுசைன் என்ற ஒரு பெயரை வைத்து அவருக்கு பின்னால் நீங்கள் என்ன துவம்சம் செய்தீர்கள் நாட்டை. அப்பாவி மக்களை பலரை கொன்று குவித்தீர்கள். ஆனால் அதை யாரும் அமெரிக்க தீவிரவாதம் என்று சொல்லவில்லை. ஆனால் யாரேனும் ஒருவர் தாக்குதல் நடத்திவிட்டால் அவனுடைய பேர் முஸ்லிம், அஜ்மல் கசாப், அப்சல் குரு என்று இருந்துவிட்டால் இஸ்லாமிய மதமே தீவிரவாதம்,
முஸ்லிம்களே தீவிரவாதிகள் என்று சொல்லுவது இது மேற்கத்திய ஊடகத்தால் ஒட்டுமொத்த உலகத்திற்கும் இவ்வாறு செய்திகள் கொடுக்கப்படுகின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மீண்டும் சொல்கின்றோம், காஷ்மீரில் நடந்திருக்கக்கூடிய தாக்குதல் இறந்தவர்களுக்கு அரசாங்கம் பொறுப்பெடுக்க வேண்டும். உண்மையில் இவர்கள் வெட்கம் உள்ளவர்களாக இருந்தால், மானமுள்ளவர்களாக இருந்தால், இவர்களுடைய உணவில் இவர்கள் உப்பு போட்டு சாப்பிடுபவர்களாக இருந்தால், இவங்க ரொட்டி சாப்பிடுவாங்க, ரொட்டிலையாவது உப்பு போட்டு சாப்பிடுபவர்களாக இவர்கள் இருந்தால் உண்மையில் இதற்கு பொறுப்பெடுத்து விட்டு இவர்கள் ராஜினாமா செய்ய வேண்டும். இவர்கள் பதவி விலக வேண்டும். எங்களுடைய ஆட்சியில் 28 உயிர்கள் எங்களுடைய கையாலாக தன்மையால் இப்படி ஆகிவிட்டது என்று இவர்களாக விலகி கொள்ள வேண்டும். இப்படி விலகி இருக்கிறார்கள், மானமுள்ளவர்கள் அவர்கள். ஆனால் இவர்களுக்கு எந்த விதமான ரோஷமும் கிடையாது, மானமும் கிடையாது. தொடர்ச்சி போட்டுட்டு இவர்கள் பாட்டுக்கு நடந்து கொண்டிருப்பார்கள். இந்த நிகழ்வே இவர்களுடைய சதி திட்டம் என்று நான் சொல்கின்றேன். பீகாருடைய எலெக்ஷன் வருகின்றது. வக்ஃப் திருத்த சட்டம் அழுத்தத்திற்கு மேல் அழுத்தம், ஒரு பக்கம் போராட்டங்களுக்கு மேல் போராட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. உச்ச நீதிமன்றம் கேள்விகளுக்கு மேல் இவர்களை பார்த்து கேட்கின்றது. இவர்கள் எடுத்த இந்த சட்டத்தினுடைய முடிவு தோல்வியாகிவிடுமோ என்ற பயம் வந்ததினால் இந்த நிகழ்வை இவர்கள் நடத்தி இருக்கின்றார்கள் என்ற சந்தேகம் நிகழ்கின்றது, தோன்றுகின்றது. இதுதான் இவர்கள் செய்திருப்பதற்கான காரணம். அதே போன்று இவ்வாறு இப்படி செய்துவிட்டால் இப்ப அங்கங்க முஸ்லிம்கள் உட்பட மெழுகுவத்தியை ஏந்தி கொண்டு இதை மறந்துவிட்டு திசை அங்கு திரும்பி விடுவார்கள். அஞ்சலி செலுத்துகின்றோம், ஆறுதல் கூறுகின்றோம் என்று உலகம் முழுக்க ஆங்காங்கே இருக்கக்கூடிய இந்திய மக்கள் எல்லோருமே மெழுகுவத்தியை எடுத்துக்கொண்டு நாங்கள் ஆறுதல் கூறுகின்றோம், இரங்கல் கூறுகின்றோம் என்று திசை மாறிவிடும், திரும்பிவிடும் என்பதற்காக இது போன்ற கேவலமான தன்னாட்டு மக்களையே கொல்லக்கூடிய மிகப்பெரிய கொடூரமான பயங்கரவாத அரசுதான் இந்த பிஜேபி அரசு என்பதை நிதானமாக புரிந்து கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட துஆக்களில் ஆழமான ஒரு வரி, வலா துஸல்லித அலைனா மல்லா யர்ஹமுனா, யா அல்லாஹ், எங்களின் மீது இரக்கப்படாத ஆட்சியாளர்களை எங்களின் மீது நீ சாட்டி விடாதே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டிருக்கிறார்கள். இஸ்லாத்திற்கு எதிராக, ஷரியத் சட்டங்களுக்கு எதிராக யார் என்ன சட்டதிட்டங்களை கொண்டு வந்தாலும் ரப்பே உனது மார்க்கத்தில் அவர்கள் கை வைக்கிறார்கள், உனது சட்டங்களை அவர்கள் தகர்த்தெறிய பார்க்கிறார்கள், நீ அவர்களை பார்த்துக்கொள், அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடித்து விடு. நாங்கள் பலவீனர்களாக இருக்கின்றோம், எங்களால் சொல்ல முடியும், எங்களால் செய்திகளை கொண்டு போய் சேர்க்க முடியும், ஆனால் இது போன்ற விஷயங்களை முறியடிப்பவன் நீதான், நீ அவர்களை பார்த்துக்கொள் என்று அல்லாஹ்விடத்தில் அளவுக்கு அதிகமாக துஆ செய்யுங்கள். ஷரியத் சட்டத்தில் கை வைப்பவர்களுடைய நிலை என்ன ஆகும் என்று அல்லாஹு தஆலா ஒவ்வொரு கட்டங்களிலும் அவர்களுடைய சட்டங்களை முறியடித்து, அவர்களுடைய இந்த சூழ்ச்சிகளை முறியடித்து அல்லாஹ் காட்ட வேண்டும். அல்லாஹு தஆலா போதுமானவனாக இருக்கின்றான். மீண்டும் நான் சொல்கின்றேன், இஸ்லாமியர்கள் முஸ்லிம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆப்ஷன், அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், அளவுக்கு அதிகமாக அல்லாஹ்வை சார்ந்திருங்கள். சோதனை காலத்தில் அதிகமாக இஸ்திக்ஃபார்களை செய்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பை தேடி கூடுதலாக அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் ஒருவன் தான் முஸ்லிம்களாகிய முஸ்லிம் சமூகத்திற்கு புரோட்டோகால் கொடுப்பவன், பாதுகாப்பு கொடுப்பவன், அவன்தான் நம்மை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும். அல்லாஹ் ஒருவனே நமக்கான பாதுகாவலன். ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா வஹுவ அர்ஹமுர் ராஹிமீன். அல்லாஹ்வே சிறந்த பாதுகாவலன், அவன் கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன் என்று சூரா யூசுப் பேசி காட்டுகின்றது. அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுவோம். இஸ்லாத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்டுபவர்களை அல்லாஹு தஆலா அவர்களுடைய சூழ்ச்சிகளை முறியடிக்கட்டும். அல்லாஹ்வே மிக இந்த எல்லா விஷயத்தையும் அல்லாஹ்வை நன்கறிந்தவனாக இருக்கின்றான். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹு தஆலா நம் மீது 5 வேளை தொழுகைகளை கடமையாக்கியிருக்கின்றான். குர்ஆன் எண்ணற்ற வசனங்களில் இந்த தொழுகையை பற்றி அல்லாஹ் அதில் அவனுக்கே உரிய பாணியில் பேசிக் கொண்டிருக்கின்றான். அதில் வ அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, சூரா தாஹா பேசுகின்றது. வ அகிமிஸ் ஸலாத லிதிக்ரி, என்னை நினைப்பதற்காக தொழுகையை நீங்கள் நிலைநாட்டுங்கள். அல்லாஹ்வை நினைக்கும் தருணமாக
ஒரு நாளைக்கு 5 நேரங்களை அல்லாஹ் வகுத்து தந்திருக்கின்றான். இதை உன்னிப்பாக நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். இதில் சொல்ல வேண்டிய முக்கிய விஷயம் என்னவென்றால், யா பனி ஆதம ஹுது ஜீனதகும் இன்த குல்லி மஸ்ஜிதின். ஒரு நபர் வெளியே செல்கிறார். இவரை விட முக்கியமான ஒரு நபரை காண செல்லக்கூடிய நேரத்தில் இவரிடத்தில் இருப்பதிலேயே சிறந்த ஆடையை அணிந்து செல்கின்றார். அத்தர் பூசிக்கொண்டு செல்கின்றார். தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு செல்கின்றார். தன்னுடைய தலைமுடிகளை சரி செய்து கொண்டு செல்கின்றார். ஆனால் எஜமானர்களுக்கெல்லாம் எஜமானனாக இருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனிடத்தில் வரும்போது ஒரு பழைய டிஷர்ட், அந்த டிஷர்ட்டுக்கு பின்னாடி ரொனால்டோன்ற பேரு, அதே போன்று ரொனால்டினோன்ற பேரு, நம்பர் 7 டோனின்ற பேர், இப்படியெல்லாம் ஜெர்சியை போட்டுக்கொண்டு தலைமுடியை வாராமல் தொங்க விட்டு கொண்டு கடைசி நேரத்தில் ஓடோடி வந்து உது செய்துவிட்டு அங்கிருந்து இங்கு வருவதற்குள்ளாக 10 முறை அந்த தலைமுடியை இப்படியும் இப்படியும் செஞ்சிட்டு வேர்வை சொட்ட சொட்ட ஒரு அல்லாஹின் முன்னால், எஜமானுக்கு முன்னால் எப்படி நிற்க உங்களுக்கு மனம் வருகின்றது? சரி, அப்படி நின்று விட்டீர்கள். நின்றதற்கு பின்னால் பாருங்கள் அந்த அலங்கோலத்தை. சூரா முஃமினூன் பேசுகின்றது. கத் அஃப்லஹல் முஃமினூன் அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். தொழுபவர்கள் வெற்றியாளர்கள் என்று இங்கு பேசவில்லை. தொழுகையில் உள்ளச்சம் கொண்டவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா பேசுகின்றான். உள்ளச்சம் இல்லாத தொழுகையில் நின்று கொண்டு அந்த உழு செஞ்ச தண்ணீரை இது பண்றது, தொழுகையில் நின்று கொண்டு கைகளை சரி செய்வது, தொழுகையில் நின்று கொண்டு தலைமுடியை கோதுவது, தொழுகையில் நின்று கொண்டு நெட்டிகளை முறித்துக் கொண்டிருப்பது, தொழுகையில் நின்று கொண்டு ஆடைகளை சரி செய்வது, என்னவெல்லாம் நீங்கள் கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுடைய வீட்டறையில் செய்ய வேண்டுமோ ஒட்டு மொத்தத்தையும் தொழுகையில் செய்யக்கூடிய இளைஞர்களாக இன்று நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும். தயவு செய்து தொழுகைக்கென்று ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸை ஜிப்ரீலில் சொன்னதை போன்று இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்கப்பட்ட போது அல்லாஹ்வை நீ பார்ப்பதை போன்று வணங்குவதாகும். இந்த அளவிற்கு உயர்நிலை உனக்கு வரவில்லையானால் அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்று வணங்கு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். தயவு செய்து பள்ளிவாசலுக்கு வரும்போது ஊரிலேயே அல்லாஹ்விற்கு மிகவும் விருப்பமான இடம் பள்ளிவாசல் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவே எந்த அளவிற்கு உங்களை அழகுபடுத்த முடியுமோ, எந்த அளவிற்கு உங்களை ஒழுக்கப்படுத்த முடியுமோ, உங்களிடத்தில் இருக்கக்கூடிய அழகான சிறந்த ஆடையை அணிந்து கொண்டு உங்களுடைய தலை முடிகளை வீட்டிலேயே வாரிக்கொண்டு சரி செய்து கொண்டு செம்மையாக அல்லாஹ்விற்கு முன்னால் வந்து நில்லுங்கள். அல்லாஹ்வை விட உயர்ந்தவனோ பெரிய எஜமானனோ யாரும் இல்லை. அந்த பயபக்தியை உள்ளத்துக்குள் கொண்டு வாருங்கள். இங்கு வந்து நின்று கொண்டு செய்யக்கூடிய சேட்டைகள், அசால்ட்டான அந்த நிலை, தொழுகையில் நின்று கொண்டு உங்களுடைய ஆடைகளை சரி செய்து கொள்வது நிர்பந்தமான நிலை ஏதேனும் வந்தால் அது அல்லாஹ் ஆளும். அதை நீங்கள் செய்து கொள்ளலாம். ஒரு திடீரென்று ஒரு அரிப்படிக்கின்றது, சொருகின்றோம், திடீரென்று கொட்டாவி வருகின்றது, வாயை மூடுவதற்காக கையை எடுக்கின்றோம், இது நிர்பந்தம், இது யதார்த்த நிலை. ஆனால் ஒவ்வொரு நிலையையும் ஒவ்வொரு விஷயத்தையும், முடியை கோதுவது, தலைமுடியை சரி செய்வது, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். இதெல்லாம் குறைவுள்ள தொழுகையாக அல்லாஹ்விடத்தில் சென்றடையும். அல்லாஹ் ஆலம். ஆனால் இது போன்ற காரியங்களில் தயவு செய்து ஈடுபடாதீர்கள். அல்லாஹுக்கு அஞ்சுங்கள். தொழுகைக்கான ஒரு ஆடையை எடுத்துக்கொள்ளுங்கள். வியர்வையோடு தொழுகைக்கு வந்து நிற்காதீர்கள். பக்கத்தில் தொழுகையாளிகள் நிற்கிறார்கள். நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள் அடுத்தவர்களுடைய தொழுகையினுடைய ஊசலாட்டத்தை ஏற்படுத்துகின்றது. அவர்களுடைய தொழுகையில் இருக்கக்கூடிய உள்ளச்சத்தை நசுக்குகின்றது, நாசம் செய்கின்றது உங்களுடைய இந்த செயல்பாடுகள். தயவு செய்து இதை மாற்றிக்கொள்ளுங்கள், சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹு தஆலா நம்முடைய தொழுகையை பூர்ணமான தொழுகையாக அல்லாஹ் ஆக்குவானாக. எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கான ஒழுங்கை, பேணிக்கையை சொன்னார்களோ அதன் அடிப்படையில் தொழக்கூடிய நல்லடியார்களுடைய பட்டியலில் அல்லாஹ் நம்மை சேர்த்தருள் புரிவானாக. குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நபர்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய நபர்களாகவும் நாளை மறுமை நாளையில் அல்லாஹ்வினால் பொருந்திக் கொள்ளப்பட்ட அடியார்களாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை சந்திக்கக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கரி வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரும். உذ்குருல்லாஹ யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வல்லாஹு யஅலமு மா